இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ரொம்ப முக்கியம். இது கூட ப்ரைஸ் ஆக்ஷனை கம்பைன் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல், ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹை ஆர் லோ ஆர் க்ளோஸ் இந்த பிளேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். ரூல் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஹை லோ க்ளோஸில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட். இதில் ஏதாவது ஒரு விஷயம் அந்த பிளேஸில் நடக்கணும். தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷன். நம்ம பை பண்ண போகிறோம்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஆர் மார்னிங் ஸ்டார், அது ஏதாவது ஒரு பின்பார் இருக்கணும். இதே நம்ம செல் பண்ண போகிறோம்னா ஈவினிங் ஸ்டார், பேரிஷ் பின்பார் ஆர் பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில், இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ வாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களோட ஃபோக்கஸை இந்த இடத்துல வைங்க. நம்ம கேண்டில் பை கேண்டில் ரெஃபர் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் இதுதான் ப்ரீவியஸ் டேவோட லோ. 27th மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே ரேஞ்ச் அப்படின்னு என்ன சொல்லுவாருன்னா, ப்ரைஸ் அதுக்கு முந்தின செஷனில் ட்ரேட் ஆன ஜோனை தான் ப்ரீவியஸ் டே ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ப்ரீவியஸ் டே ரேஞ்ச் அண்ட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து நல்ல பேரிஷாக மூவ் ஆயிருக்கு. பட் புல்ஸ் அகைன் என்டர் ஆகிட்டு மார்க்கெட்டை ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் இந்த ஜோனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் இப்போ ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட இருக்கு. செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதாவது சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் இருந்திருக்கு. அகைன் ப்ரைஸ் ஃபர்தராக மேலே புஷ் பண்ணிட்டு இங்கே நம்மளுக்கு பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் இருந்திருக்கு. தேர்ட் ரூல் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன்ஸில் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே நம்மளுக்கு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். ஸோ நம்ம இங்கே ட்ரேடில் என்டர் ஆகலாம். அண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே, அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே வச்சுக்கலாம். நான் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே வச்சுருக்கேன். அண்ட் என்னோட எக்ஸிட் பார்த்தீங்கன்னா, அதாவது டார்கெட் எக்ஸ்ட்ரீம் டே லோ இல்லாமல் சம்வேர் இந்த கேண்டிலோட பாடி கிட்ட வச்சுருக்கேன். இப்போ ட்ரேட் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்ப்போம். புல்லிஷ் மூவ் இருந்திருக்கு அண்ட் நம்மளோட டார்கெட் வந்து இங்கே ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரேடில் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ப்ரைஸ் வந்து அதுக்கப்புறம் புல்லிஷாக மூவ் ஆகிருக்கு. அகெயின் டே ஹை, அதாவது ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட வந்திருக்கு, ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இங்கே நம்ம ட்ரேட் எடுப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸை ப்ரைஸ் மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த லெவல் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவலை ப்ரைஸ் ஆல்ரெடி 3 டைம்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஒன்ஸ், ட்வைஸ் அண்ட் த்ரைஸ். நம்ம தேர்ட் டச்சில் தான் ட்ரேட் எடுத்திருந்தோம். அகைன் இது வந்து 4th டைம் டெஸ்ட் பண்ண வந்திருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரேக்கிங் திஸ் லெவல் இஸ் ஹையர். அதனால நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு. ப்ரைஸ் வந்து ஸ்டே ஹையை பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஜோன், அதாவது ஒரு கீ ஏரியா இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட், இந்த மாதிரி லெவலில் ப்ரைஸ் மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணுச்சுன்னா அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆர் கீ ஏரியாவை நீங்கள் வந்து ஒரு பிரிக் வால் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு செவத்தை சுற்றியில் வச்சு மல்டிபிள் டைம்ஸ் அடிச்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு லெவலில் உடைய தான் செய்யும். கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபேக் அவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் லெவல் கிட்ட வந்திருக்கு, அதாவது ப்ரீவியஸ் டே லெவல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆயிருக்கு. செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணணும். ஸோ என்ன இருக்குன்னு பார்ப்போம். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல புல்லிஷ் மூவ் இருந்திருக்கு. பட் அது கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது ஒரு ஃபேக் மூவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபோமோவில் இந்த இடத்துல பை பண்ணவங்கலாம் என்ன இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டில் பயந்துட்டு இருப்பாங்க, விச் இஸ் அ சைன் ஆஃப் ஃபால்ஸ் பிரேக் அவுட். பட் நம்ம எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கேண்டில் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கேண்டில் புல்லிஷாக இருந்திருக்கு. அண்ட் தென் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷாக மூவ் ஆகிருக்கு. அண்ட் அகெயின் இந்த ப்ரீவியஸ் டே ஹையை ப்ரைஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கு. பண்ணிவிட்டு ஒரு கன்சாலிடேஷன் இருந்திருக்கு. அண்ட் அகெயின் ப்ரைஸ் இந்த ப்ரீவியஸ் டே ஹையை டெஸ்ட் பண்ணியிருக்கு.
நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு லெவல மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணா, அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்டின்னுட்டு. அது இங்க நடந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா இந்த லெவல பிரேக் அவுட் ஆயிருக்கு. நமக்கு இங்க கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம இந்த ட்ரேட எடுக்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சருக்கு மேல வச்சுக்கலாம். ஆர் நீங்க இந்த ப்ரீவியஸ் டே ஹைக் மேல வச்சுக்கலாம். இல்ல இந்த கேண்டிலோட ஹைக் மேலயும் வச்சுக்கலாம். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட்க்கு ஏத்த மாரி நீங்க ஸ்டாப் லாஸ பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டார்கெட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் டே லோ இல்லாம சம்வேர் இந்த பாடி கிட்ட. ஸோ இந்த ட்ரேட் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இனிஷியலா ஒரு புஷ் இருந்திருக்கு. பட் அகைன் புல்ஸ் மார்க்கெட்ல என்டர் ஆயிட்டு மேல கொண்டு போயிருக்காங்க. பிரைஸ் அகைன் பேரிஷா இருந்திருக்கு. மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருச்சு. சம்வேர் நம்ம டார்கெட் கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் டே என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சேம் அஸ் இந்த டே மாதிரி ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அகைன் சொல்கிறேன், ப்ரீவியஸ் டே ரேஞ்சுங்கிறது முந்தின நாள் மார்க்கெட் ட்ரேட் பண்ண ரேஞ்சு தான் ப்ரீவியஸ் டே ரேஞ்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டிலாக இருந்திருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பேரிஷாக மூவ் ஆயிருக்கு. ஃபர்தராக மூவ் பண்ணி பார்ப்போம். ப்ரைஸ் இங்கே வந்து ப்ரீவியஸ் டே லோ, இதுதான் ப்ரீவியஸ் டேவோட லோ. அண்ட் அந்த இடத்துல வந்திருக்கு. பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. இங்கே நம்ம செல் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செல் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் டே ஹைக்கு மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஃபர்தராக அப்சர்வ் பண்ணுறோம். வெரி நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருந்திருக்கு, விச் ஐ கன்சிடர் ஆஸ் ஃபேக் அவுட். ஸோ இந்த இடத்துல நம்ம ரூல்ஸை அகைன் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே லெவல்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணணும். இந்த இடத்துல ப்ரைஸ் சப்போர்ட் ஃபேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல ஃபேக் அவுட்டை கன்சிடர் பண்ணி ட்ரேடில் என்ட்ரு ஆகுவேன். என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுக்கு பிலோவில் வச்சுட்டு என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டே ஹை, எக்ஸ்ட்ரீம் டே ஹைக்கு இல்லாமல் இந்த கேண்டிலோட பாடிஸ்க்கு கிட்ட வச்சிடுவேன். இந்த ட்ரேட் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்ப்போம். வெரி நெக்ஸ்ட் கேண்டில்ஸே நல்ல புல்லிஷ் மூவ் இருந்திருக்கு. அண்ட் அகெயின் பேர்ஸ் என்ட்ரு ஆயிருக்காங்க. ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கு. ஃபைனலாக நம்மளோட டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.